So good evening students. Today we will see the current affairs analysis dated from August 5th, 2022. So first news related to the Critical Mineral Alliance recently formed by the USA. So first we will see what is Critical Mineral Alliance. So critical minerals we will see, and then we will see the Critical Mineral Alliance. So critical minerals abdina, so it's a building block material for building the nowadays new technology, that is modern technologies வந்து build பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய minerals, that is called as critical minerals. Example, graphite, you know, lithium, cobalt, nickel. ஸோ இதெல்லாமே இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ், தட் இஸ் பேட்டரிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, and then aerospace, jets, etc. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி டிஃபென்ஸாக இருக்கட்டும், அது ஏர் ஸ்பேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைக் க்ளீன் எனர்ஜிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய சோலார் பேனல்ஸ், ஸோ இதெல்லாம் உருவாக்குறதுக்கு we need graphites, நிக்கல், கோபால்ட், அப்புறம் lithium ion batteries. Lithiums are very important for creating the batteries for electric vehicles. So அப்போ அது transition ஆகக்கூடிய countries, there is a huge demand for the critical minerals. ஸோ இந்த critical minerals வந்து ப்ராப்பராக கிடைக்கணும், அதில் டிமாண்டில் வந்து எந்த சப்ளை செயினில் எந்த டிஸ்ரப்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக யூஎஸ் வந்து ஒரு லைக் அலையன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ், ஆஸ்திரேலியா, US-led alliance இது, ஆஸ்திரேலியா, கனடா, ஃபின்லாண்ட், பிரான்ஸ், அப்புறம் யூகே, ஜெர்மனி, ஜப்பான், ஸோ எக்ஸெட்ரா. ஸோ யூரோப்பியன் கமிஷன், ஸோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு குரூப்பிங். India is not a part of this group. That's the reason it's a concern for India. So India-வுக்கும் there is a huge demand for the critical minerals. We are doing a lot of agreements with the Argentina country கூட போட்டிருக்கோம். அதே மாதிரி critical minerals alliance வந்து நம்ம critical minerals investment partnership with ஆஸ்திரேலியா கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அப்போது நம்ம critical minerals இப்போது எனக்கு தெரிஞ்சு 2 months back it happened. So Australia could have signed a partnership, investment partnership agreement. So Australian companies will help to explore the critical minerals in India. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நம்ம நாட்டில் கிடையாது. ஸோ வி ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் அவுட் சைட். அதில் அர்ஜென்டினா கூட வி சைன்ட் அன் அக்ரிமெண்ட். அர்ஜென்டினா இஸ் த லார்ஜஸ்ட், த ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து அர்ஜென்டினா, பொலிவியா, சில்லி கண்ட்ரீஸில் லித்தியம் வந்து ரொம்ப அதிக ரிசர்வ் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கோம். கர்நாடகாவில் தெர் இஸ் அ பிளேஸ். ஸோ லித்தியம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலை இன்னும். வி நெவர் ஸ்டார்டட் ஸ்டில், பட் ரொம்ப வேர்ல்டில் இருக்கிறதோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரிசர்வ். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அலையன்ஸில் இந்தியா சேர்க்கப்படாதது ஒரு கொஸ்டின் மார்க்கு கிரியேட் பண்ணுது. ஏன் சேர்க்கப்படலை அப்படின்னா, இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே தே ஹாவ் த ப்ராசஸிங் டெக்னாலஜி, ப்ரொடியூசிங் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் டெக்னாலஜி அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்குது, ப்ராசஸிங் இருக்குது, ரீசைக்ளிங் இருக்குது. இந்தியா கிட்ட எந்த டெக்னாலஜியுமே கிடையாது. ஸோ இதை ஏன் இவங்க இவ்வளோ பேர் சேர்த்துருக்காங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரிஸ் தே ஹேவிங் ப்ராசஸிங், ப்ரொடக்ஷன்ஸ், அப்புறம் ரீசைக்ளிங் ஆஃப் லித்தியம், இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அப்போது இந்த கண்ட்ரீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத யூஎஸ் ஃபீல் பண்ணுறாங்க. தட்ஸ் த ரீசன் இட் வாஸ் கிரியேட்டட். ஸோ இந்த கண்ட்ரீஸில் ஏதாச்சும் டிஸ்ரப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஹோல் வேர்ல்டு வில் பி அஃபெக்டட். தட்ஸ் த ரீசன் இட் வாஸ் கிரியேட்டட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் அ ஹியூஜ் டிமாண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஆனால் இதில் சேர்க்கல, அதுக்கு ரீசன் இதுதான், அதான் சொல்லப்படும். ஸோ இட்ஸ் நாட் அகெயின்ஸ்ட் எனி வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஸோ இட் வில் அஃபெக்ட் இந்தியாவோட ஜெனரேஷன். சப்ளை செயினில் டிஸ்ரப்ஷன் வரும்போது இந்த இவ்வளோ கண்ட்ரீஸுக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்கும், வெளியில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். And the next news related to recently Cabinet Committee on Economic Affairs, they hiked the sugar price, that is fair and remunerative price, FRP price அப்படின்னு பேரு. So we will discuss what is FRP. We know we already studied MSP, minimum support price. ரைஸ், கேரிஃப் கிராப்ஸ் அண்ட் ராபி கிராப்ஸில் ஒரு 24 ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 22 ரெண்டு வந்து சிமிலர் கேட்டகரி கொடுக்குறாங்க. ஸோ FRP, ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ், இஸ் ஈக்குவலன் டு எம்எஸ்பி ஆஃப் த கேரிஃப் கிராப், ராபி கிராப்ஸோட ப்ராடக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி MSP is equivalent. FRP பொறுத்த வரைக்கும் it was recommended by
சிஏசிபி தான், கமிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் காஸ்ட் ப்ரைசிங். ஸோ அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸில் உருவானது தான். And then the committee who recommended this creation of this FRP, Rangarajan Committee. So economic advisor to the finance minister during Manmohan Singh government. ஸோ அவரோட ரெக்கமெண்டேஷன்ஸில் தான் இந்த எஃப்ஆர்பி வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. இன்னைக்கு கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸுக்கு வந்து இதை சுகர் ப்ரைஸ் வந்து ஏற்றுறதை பற்றி டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இவங்க. ஸோ ரெக்கமெண்டேஷன் இவங்க தான், எம்எஸ்பி இவங்க தான் பண்ணுறாங்க ரெக்கமெண்டேஷன்ஸ். ஹவு த எஃப்ஆர்பி ஹேவ் டு பி கால்குலேட்டட் அப்படின்றத ரங்கராஜன் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ சுகர் இண்டஸ்ட்ரீஸ் ஹேவ் டு பே திஸ் எஃப்ஆர்பி. இது வந்து கவர்மெண்ட் பே பண்ண, எம்எஸ்பி அப்படி கிடையாது. எம்எஸ்பி வந்து கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க, கொடுத்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் எஃப்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் நாட் பேட் பை தி கவர்மெண்ட் வந்து எந்த காரணத்தை கொண்டும் இதில் ஒரு காசுமே பே பண்ண போகிறாங்க. சுகர் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் எஃப்ஆர்பி. இந்த ரெமிரேட்டிவ் ப்ரைஸ் ஹேவ் டு பி கிவன். இப்போ எக்ஸாம்பிள் ரங்கராஜன் கமிட்டியோட ரிப்போர்ட் அடிப்படையில் சுகர் இண்டஸ்ட்ரீஸோட ரா மெட்டீரியல் தட் இஸ் சுகர் கேன். அப்போ இந்த சுகர் கேன் இல்லை அப்படின்னா இந்த சுகர் இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண முடியாது. அப்போ சுகர் கேன் இண்டஸ்ட்ரீஸோட லாபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சுகர் கேன். ஸோ இந்த சுகர் கேன் 70% the கம்பெனியோட டர்ன் ஓவர் ஹேஸ் டு பி கிவன் டு தி ஃபார்மர்ஸ். அப்புறம் இந்த சுகர் கேனில் வரக்கூடிய மொலாசஸ் அப்புறம் பேகேஜ் வந்து எத்தனால் கிரியேஷனுக்கும் எத்தனால் பிளெண்டிங், ஆமாம், ஸோ அதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கு செல் பண்ணுறதுல ஒரு 5% ஹேவ் டு பி கிவன் டு இது. ஸோ மொத்தம் 75% யாருக்கு கொடுக்கணும்னா விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி இதுக்கு பேர் தான் ஃபேர் அண்ட் ரெனிமரேட்டிவ். ஸோ சுகர் இண்டஸ்ட்ரீஸும் பாதிக்கப்படக்கூடாது, அட் த சேம் டைம் சுகர் கேன் ஃபார்மர்ஸும் பாதிக்கப்படக்கூடாது. சுகர் கேன் இல்லை அப்படின்னா சுகர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போது 70% 30, அப்போ 30 வந்து இவங்களுக்கும் 70% ஃபார்மர்ஸுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த எஃப்ஆர்பியோட ரெக்கமெண்டேஷன்ஸ். நவ் இட் இஸ் ஹேப்பனிங். அதில் 2 காஸ்ட் ப்ரைசிங் இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற எஃப்ஆர்பி, ஸ்டேட் அட்வைஸ்டு ப்ரைஸ். அதில் நீங்கள் நம்ம தமிழ்நாடு சிஎம் இல்லைன்னா அதர் ஸ்டேட் சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணுற நீங்கள் பார்க்கலாம். ஸ்டேட் அட்வைஸ்டு ப்ரைஸ் குவிண்டாலுக்கு வந்து லைக் இவ்வளோ ரூபா கொடுக்கணும், இவ்வளோ உயர்த்தி இருக்காங்க. கரும்போட குண்டால் அப்படின்னா 100 kg. ஸோ அதோட ரேட்டை வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்ற அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் வி வில் சி இன் த நியூஸ். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், சாரி. அதுக்கப்புறம் இது எஃப்ஆர்பி இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் அட்வைஸ்டு ப்ரைஸ் அது யார் பண்ணுறாங்க? ஸோ 2 பேருமே டூவல் கண்ட்ரோல் இருக்குது. இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இவங்க அதை விட அதிகமாக தான் அனௌன்ஸ் பண்ண. எஃப்ஆர்பியை விட ஸ்டேட் அட்வைஸ்டு ப்ரைஸ் வந்து அதிகமாக இருப்பது. 1100 இஸ் ரெக்கமெண்டட், லைக் 1000 rupees ரெக்கமெண்டட் ஃபார் குவிண்டால் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா இவங்க 200 ரூபா எக்ஸ்ட்ரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 2மே கொடுத்தான். ஸோ 1200 ஹேவ் டு பி கிவன். அது ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து. இப்போ தமிழ்நாட்டில் அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க, நிறைய ஸ்டேட்ஸில் பண்ணுறது கிடையாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் எம்எஸ்பி for your examination, what's fair and remunerative pricing. அப்புறம் சுகர் கேன் இண்டஸ்ட்ரீஸை பற்றி தெரியணும், சுகர் கேன் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அதோட அதிகமான தண்ணி யூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியில் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனில் பேடி, சுகர் கேன் இஸ் த டாப். அதிகமாக தண்ணி கன்சியூம் பண்ணக்கூடிய க்ராப். ஸோ 21 degree Celsius to 27 degree Celsius கேட்டகரி கிளைமேட் ஏரியாவில் தான் இது கல்டிவேட் பண்ண முடியும். ரெயின்ஃபால் வந்து 75 to 100 centimeter. நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு ரெயின்ஃபால் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சுகர் லெவல் வந்து கம்மியாயிரும், அது வந்து ரொம்ப கம்மியாகும். அப்புறம் சாண்டி லூமி சாயில் ப்ளஸ் கிளை லூமி சாயில் வரைக்கும், லூமி சாயில் சாண்டி லூமி சாயில்ஸில் இது கல்டிவேட் பண்ண முடியும். அப்படின்னா ரொம்ப ஒட்டக்கூடிய சாயில்ஸ் கிடையாது, சரியா? ஸோ மகாராஷ்டிரா இஸ் த டாப். அதுக்கு அடுத்து யூபி, இது கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. தமிழ்நாடு இஸ் த லார்ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இட்ஸ் ராங். யூபி, அதுக்கு பிறகு கர்நாடகா, அதுக்கு பிறகு தமிழ்நாடு, மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் வரும்.
ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? சுகர் மேக்கிங், அப்புறம் ஜக்கரி, அப்புறம் மலசஸ்ல இருந்து பீப்புள் நோ எத்தனால் பிளெண்டிங் இஸ் ஹேப்பனிங். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் இந்தியா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன். பிரேசில் வாஸ் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆக்சுவலி. பிரேசில் 2021-22 டைம் பீரியடில் பிரேசில் தான் டாப்பில் இருந்தாங்க. இப்போ வி ஓவர்டேக். இந்தியாவோட ப்ரொடக்ஷன் லெவல் அதிகமாக இருக்குது சுகர் கேன். பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபேர் அண்ட் ரெனிமரேட்டிவ் ப்ரைஸ் 70% அப்படின்னா இது ரொம்ப அதிகம். ஒரு எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே இவ்வளோ பெர்சன்டேஜ் கிடைக்காது. பை திஸ் ரெக்கமெண்டேஷன் இட் ஹேப்பன்ட். இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்தியாவில் விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட 14 months ஆகும் இதோட விளைவு எடுக்கிறது. ஸோ இட்ஸ் அ லாங் க்ராப். அப்படி இருந்தும் விவசாயிகள் அதிகமாக இதை விளைவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து எஃப்ஆர்பி தான். அப்போ சுகர் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு டாப் போயிருக்கும் அப்படின்னா இது ஒரு ரீசன். யூ கேன் ரைட் வைல் மெயின்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணலாம். அப்புறம் பிரேசில் இஸ் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர். நம்ம அதிகமாக கன்சம்ஷன் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட்டர் வந்து பிரேசில் largest. 2021-22 வரைக்கும் Brazil was the top. Then the next news related to Saksham, Anganwadi and Poshan Abhiyan, Poshan 2.0. Finance Commissioner recommendationல சில ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க சில ப்ராஜெக்ட்ஸில், ஸ்கீம்ஸில். தட் இஸ் ICDS, Poshan Abhiyan, ஸ்கீம் ஃபார் adolescent கேர்ள்ஸ், அப்புறம் நேஷ்னல் க்ரீச் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் எல்லாமே சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே இன்டெகிரேட் பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஸோ போஷான் அபியான் 2.0, சாக்ஷம், அங்கன்வாடி அப்படின்னா அங்கன்வாடிஸ் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் சேஞ்ச் பண்ணணும். இப்போ 0லேருந்து 6 years சைல்ட்லேருந்து வி ஆர் கிவிங் ப்ரொடெக்ஷன். அது மாதிரி ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் உமனுக்கு வந்து வி ஆர் கிவிங் நியூட்ரிஷனல் ஃபுட்ஸ் போஷான் அபியான் ஸ்கீம் மூலமாக. ஆனால் 0 to 6 கேட்டகரியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து நாட் டேக்கன் கேர். அப்போ அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க 0 to 6 கேட்டகரி. அது மாதிரி 3 to 6 கேட்டகரி சில்ட்ரன்ஸையும் வந்து எஜுகேஷன், ப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு, ப்ரீ கேஜி இருக்குல்ல, ஸோ அது கொடுக்கறதுக்கான சில ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அடாலசன்ட் கேர்ள்ஸுக்கு வந்து ஸ்கீம் ஃபார் அடாலசன்ட் கேர்ள்ஸ், அந்த ஸ்கீமில் 14 to 18 இந்த ஸ்கீம் சேஞ்ச் பண்ணலை. ஒரு 5 yearsக்கு வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இந்த ஸ்கீம். தட் இஸ் சாக்ஷம், அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0. ஸோ இந்த ஸ்கீமில் சில ரீஸ்ட்ரக்சரிங் இந்த 5 years இருக்கும். அதான் அதோட மெயின். த ஸ்கீம் நெவர் கோயிங் டு பி சேஞ்ச். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 to 18 years வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் 11 to 14 தான் இருந்துச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு. இப்போ அடாலசன்ட் கேர்ள்ஸில் வந்து அதை ஆட் பண்ணியிருக்காங்க. 14 to 18 வரைக்கும் கொடுக்குறாங்க ப்ரொடெக்ஷன்ஸ். அப்புறம் ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் உமன் ஐ ஹவ் டோல்ட் ஆல்ரெடி. 0 to 6 வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. 6 months வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்க 6லேருந்து 6 கேட்டகரி, 6 months to 6 years. ஏன்னா அதுக்கு முன்னாடி 0 to 6 months வந்து லாக்டேட்டிங் மதர் ஹாவ் டு பி டேக்கன் கேர். ஸோ அவங்க ப்ரொடெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு எந்த பாதிப்பு. 6 monthsக்கு பிறகு 6 years வரைக்கும் போஷான் அபியான் மூலமாக ப்ரொடெக்ஷன்ஸ், தட் இஸ் நியூட்ரிஷனல் பெனிஃபிட் வில் பி கிவன். அது மாதிரி லாக்டேட்டிங் உமன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட், ஜாப்லெஸ் growth in the economy. ஃபார்மர் RBI கவர்னர் ரங்கராஜன் வந்து ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்காரு. அந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா வந்து வி ஆர் இந்த ஜாப்லெஸ் growth அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வி ஆர் அவர் ஜிடிபி இஸ் ரைசிங். ஜாப்லெஸ் growth அப்படின்னா ஜிடிபி வந்து ரைஸ் ஆகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கம்மியாகாது. ஸோ அவர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் நியர்லி 7% to 8% அந்த கேட்டகரியில் இருக்குது. ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா who are willing to work. இப்போ we having 140 crore population, அதில் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்றது ஒரு 90 crore எடுத்துக்கோங்க. டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் 60க்குள்ளாடி, 15க்கு மேலே 60க்குள்ளாடி இட்ஸ் அ ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். இல்லைனா 18லேருந்து 60 எடுத்துக்கோங்க. இந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனில் இந்தியாவில் 900 million பாப்புலேஷன்ஸ் ஆர் தேர். இந்த 900 million பாப்புலேஷனில் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா இதில் who are willing to work, ஜாப் கிடைக்கல அப்படின்ற அன்எம்ப்ளாய்மெண்ட்,
அதில் யாரெல்லாம் எம்ப்ளாய்டாக இருக்காங்களோ தே ஆர் எம்ப்ளாய்டு பீப்புள். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ன்றது யாரெல்லாம் வில்லிங் டு ஒர்க். இல்லை நான் எக்ஸாம்பிள் ஒரு 90 crore பாப்புலேஷன் சொன்னேன், இல்லைன்னா 900 million எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 500 million people are willing to work. ஸோ இது லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் சொல்கிறாங்க 900 million. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 90 crore எடுத்துக்கோங்க. 90 crore ஒரு 50 crore people are willing to workன்னு வச்சுக்கோங்க. 40 crore is not willing to work. The 40 crore will not be the part of labor force participation. The remaining 50 crore will be the part of labor force participation. இதில் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கல அப்படின்றதான் எம்ப்ளாய்டு ரேட் அண்ட் அன்எம்ப்ளாய்டு ரேட். அதில் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனில் 900 million people இன்னைக்கு இருக்காங்களா இந்தியாவில். அதில் 40% வந்து அதுலேருந்து வெளியில் கம்மியாயிட்டு இருக்காங்க. முன்னாடி இருந்த அளவுக்கு லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து கம்மியாகுது. தட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் இன்க்ரீசிங். ஜாப் கிடைக்கல அப்படின்றப்போ தே ஆர் கோயிங் ஃபார் சம்திங் ஆர் தே ஆர் நாட் வில்லிங் டு ஒர்க் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதான் 40% தர் இஸ் அ ரெடக்ஷன். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எடுத்துக்கிட்டா 7% ஆர் 8% கேட்டகரியில் இருக்குது. உங்களோட ஜிடிபி growth இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரொம்ப ஹை, அதே மாதிரி growthும் வந்து ஹை ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் ஜாப்லெஸ் growth அப்படின்னு பேர். ஸோ யூ கேன் see on the map, show the map. You can see 2020-21 time period there is a downfall because of the COVID, and then GDP rise ஆகுது. yellow color வந்து employment growth. employment growth வந்து 2% தான். ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜிடிபி growth பாருங்க 6க்கு மேலே போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜாப்லெஸ் growth. ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகும் போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குனால தான் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ப்ரொடக்ஷன் அதிகம்னா ப்ராஃபிட் வில் இன்க்ரீஸ் ஃபார் த கம்பெனி. ஸோ தே வில் கோ அண்ட் எக்ஸ்பேண்ட் த கம்பெனி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜாப் கிரியேஷன் இருக்கணும். ஆனால் அப்போ நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, நல்ல கம்பெனிஸ் எல்லாம் வளருது, ஆனால் ஜாப் வந்து கிரியேட் ஆகலை அப்படின்றது, இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் பண்ணலை அப்படின்றதும் இதில் தெரியுது. இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை வச்சு தே ஆர் ப்ரொடியூசிங் மோர். தட்ஸ் த மெயின் திங். The next news related to challenges. What are the challenges அப்படின்னா மோஸ்ட் அஃபெக்டட் பாப்புலேஷன் வந்து உமன் செக்டார் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 2010 2020 உமன்ஸோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் டோட்டல் இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனில் 40% கம்மியாயிருச்சு. 40% அவ்வளோ குறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். 900 million people who are working. ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனில் இருந்தது கம்மியாக இருக்குது. உமன்ஸ் எடுத்துக்கிட்டால் 19% to 26%, which means 26%லேருந்து 19 கம்மியாக இருக்குது. 2010 it was 26 and reduced to 19%. Center for Monitoring of Indian Economic, it's a private, it's not a government. அவங்க தான் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் டேட்டாஸ் எடுக்கிறாங்க. பிஎல்எஃப்எஸ் தவிர, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே தவிர, சிஎம்ஐஇ எடுக்கக்கூடிய மானிட்டரிங் ஏஜென்சி, இட்ஸ் நாட் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி, இட்ஸ் அ ப்ரைவேட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2022 டைம் பீரியடில் உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து 9% இருக்குது அப்படின்றாங்க. அப்படின்னா 19 இருந்தது இப்போது திருப்பியும் கம்மியாக இருக்குது. It reduced to 9%. அப்படின்னா உமன்ஸ் were forced to go out from the job when they are the vulnerable section. Recently we discussed, நம்ம பேசணும் ஏற்கனவே. அது மாதிரி people who want to work, they are going for low pay works in the construction sector. ஸோ அவங்க அப்புறம் இன்ஃபார்மல் செக்டார்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபார்மல் செக்டார்ஸ் எல்லாம் இந்த ஜாப் கேட்டகரியில் வராது. அப்புறம் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் threatened by unemployed people. ஸோ ஒரு கண்ட்ரியில் அன்எம்ப்ளாய்டு ரொம்ப அதிகமாக இருக்காங்க, டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் இஸ் வெரி ஹை, then it is a good country. If the demographic dividend is killed, then it is a productive country-யாக இருக்கும். சப்போஸ் இந்த டெமோக்ராஃபிக் டிவிடெண்டும் அதிகமாக இருக்குது, இதில் இருக்கக்கூடிய அந்த பீப்புள் 15லேருந்து 60 வயசுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய பீப்புள் வித்தவுட் ஸ்கில், வித்தவுட் ப்ராப்பர் எஜுகேஷன், they are not nurtured properly, then it will become the burden for the country because they are without skill, ப்ரொடக்டிவாக இருக்க மாட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கொடுக்கணும். எம்ஜி நிறைய ஸ்கீமில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க, சேலரிஸ் ஹேவ் டு பி கிவன். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கவர்மெண்டோட பர்டன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியா வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ தட்ஸ் த திங். அப்புறம் ஹெல்த் கேர் செக்டர்லாம் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஒர்க்கர்ஸ்.
நர்சிங் கேட்டகரி டெக்னீஷியன்ஸ்லாம் நிறைய ஷார்ட்டேஜஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் ஸ்கில்லெஸ் லேபர்ஸ் நமக்கு அவைலபிள். நான் உங்களுக்கு சொன்னேன், டெமோக்ராஃபிக் டிவிடனில் இருக்கிறவங்க ஸ்கில் இல்லை அப்படின்னா ஜாபும் வேகன்சியில் தான் இருக்கும். ஆனால் அவங்க சும்மா போகிறவங்கள வச்சு ஃபில் பண்ண முடியாது அந்த ஜாபை. ஸோ அதுவும் ப்ராப்ளம். ஸோ ஹேவ் டு பி நர்ச்சர்ட் ப்ராப்பர்லி, otherwise it will continue அப்படின்றது இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு ஆன்டி டேங்க் கேடட் மிசைல்ஸ். ஸோ ஆன்டி டேங்க் கேடட் மிசைல்ஸ் அப்படின்னா இப்போது வி ஹேவிங் நாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது என்ன அப்படின்னா டேங்க்ஸ் தாக்குதல் நடத்துது. ஸோ நம்ம கண்ட்ரியே ஏதாச்சும் டேங்க்ஸ் பீரங்கிகள் அட்டாக் பண்ணுது அப்படின்னா அந்த டேங்கை உடைக்கிறதுக்கான மிசைல் பேர் தான் நாக் மிசைல். தட் இஸ் ஆன்டி டேங்க் மிசைல்னு பேர். அது லேண்ட்லேயே லான்ச் பண்ண முடியும். தட் இஸ் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் தே இன்ட்ரடியூஸ், தட் இஸ் ஹெலினாக். ஹெலினாக் அப்படின்னா ஹெலிகாப்டர்லேருந்து லான்ச் பண்ணக்கூடியது. ஸோ அதுவும் நம்ம பண்ணோம். அதுக்கு பிறகு ஃபயர் அண்ட் ஃபர்கெட் கான்செப்ட், தட் இஸ் நாக் இஸ் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் கான்செப்ட். ஒரு வாட்டி நீங்கள் டார்கெட்டை லான்ச் பண்ணி நீங்கள் ஃபயர் பண்ணதுக்கு பிறகு நோ நீட் டு கைட், அதுக்கப்புறம் மிசைலை கைட் பண்ண தேவை கிடையாது. கரெக்டாக போய் அந்த டார்கெட்டை அட்டாக் பண்ணி அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணோம். ஸோ அதை வந்து கைடட் பண்ண கிடையாது. ஸோ அதே தான் இப்போவும் பண்ணியிருக்காங்க. லேசர் கைடட் அப்படின்னா ப்ரிசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணினா டார்கெட் பொசிஷன் மாறினா கூட இட் வில் அட்டாக். தட் இஸ் லேசர் கைடட் ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் தான் இப்போது நம்ம இண்டிஜினியஸாக மேக் பண்ணதை. நாகும் சரி ஹெலினாகும் சரி எல்லாமே நம்ம இந்தியாவில் பண்ணது தான். ஸோ ஆல் ஆர் இண்டிஜினியஸ்லி மேட் அண்டர் தி இன்டகிரேட்டட் மிசைல் கைடன்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக உருவாக்கப்பட்டது. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அது படிச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு Central Vigilance Commission, Suresh N. Patel was a newly appointed chief for the CVC. CVC பொறுத்த வரைக்கும் it's not an investigating body, it's a monitoring body. So corruptions வந்து நடக்கிறது. So we will discuss about the body. So CVC எடுத்துக்கிட்டீங்கன்னா it's a vigilance body. Vigilant body அப்படின்னா மானிட்டரிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து தப்பு பண்ணுறாங்களா அப்படின்றத மானிட்டர் பண்ணுற பாடி தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஸோ இட் வாஸ் கிரியேட்டட். தெர் ஆர் ஒன் சீஃப், தட் இஸ் சேர்பர்சன். அப்புறம் 2 விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ் வில் பி தேர். ஆல் ஆர் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். வி வில் சி who will recommend. CVC வந்து 1964 there is a prevention of corruption சொல்லிட்டு ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டி that is சந்தானம் கமிட்டி. So they recommended this CVC. By this recommendation CVC was created and then 2002 தான் இதுக்கு வந்து சட்டம் உருவாக்கியிருக்காங்க. 2003 statutory பாடியா மாறினது CVC Act. 2003 it was created as a statutory body and then இதோட மெயின் பர்பஸ் நான் உங்களுக்கு சொன்ன மானிட்டரிங் பண்ணுறது, நாட் அன் இன்வெஸ்டிகேட்டிங் அரெஸ்டிங் பாடி எல்லாம் கிடையாது. கரப்ஷன்ஸ் ஊழல் பண்ணும்போது பிடிச்சி சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது எல்லாமே சிபிஐ தான் பண்ணும். இட்ஸ் நாட் டன் பை தி. ஸோ இவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் அது மாதிரி ஹூ கேன் கம்ப்ளைன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் employees will be monitored under this CVC. யாரெல்லாம் கமெண்ட் பண்ண அப்படின்னா கவர்மெண்ட் பீப்புள் பண்ணலாம். கவர்மெண்ட் லோக்பால் is a body created for controlling corruption. You people know that. Plus non-government people, that is private, can complain. That is whistleblowers can complain. ஸோ தப்பு நடக்குது அப்படின்ற, கரப்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றத கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ வி ரீசன்ட்லி ஸ்டடிட் விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் பில். ஸோ தட்ஸ் அபவுட் தி கம்ப்ளைனிங். இப்போ இந்த பாடி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஹூ வில் அப்பாயிண்ட் அப்படின்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ண அண்டர் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் PM, Minister of Home Affairs, and then leader of opposition of Lok Sabha, not Congress, any leader of opposition, because there is no cabinet rank equal எந்த லீடருமே கிடையாது இப்போதைக்கு. டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களோட டென்யூர் வந்து 4 years.
removal process can be done by the president. ஏதாச்சும் மிஸ்பிஹேவியர் பண்றாரு அப்படின்னா, மிஸ்பிஹேவியர் இருந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் என்கொயரி கொடுக்கணும். சுப்ரீம் கோர்ட் என்கொயரி பண்ணி இவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுற பட்சத்தில் பிரசிடென்ட் கேன் ரிமூவ் ஆர் சஸ்பெண்ட். செகண்ட் கேட்டகரி மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி. இன்கெப்பாசிட்டினா தகுதி இல்லாதவர். அதுவும் வந்து சுப்ரீம் கோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணால் பிரசிடென்ட் கேன் ரிமூவ். தேர்ட் கேட்டகரி ஹி கேன் ரிசைன் ஃப்ரம் த ஆஃபீஸ் அட் எனி டைம் ரைட்டிங் டு தி பிரசிடென்ட். இது சேர்பர்சனுக்கு. சரியா? சேர்பர்சன் அண்ட் த சிவிசி கமிஷனர்ஸுக்கும் பொருந்தது. ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் இயர்லி வந்து ஹி வில் சப்மிட் த ரிப்போர்ட் டு தி பிரசிடென்ட். பிரசிடென்ட் வில் லே த ரிப்போர்ட் டு தி பார்லமெண்ட். இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சிபிஐ. சரியா? the next news related to carbon market. ஸோ இந்தியாவில் சில கார்பன் மார்க்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ எஸ்டர்டே வி ஹவ் ஸ்டடிட் என்டிசி பார்த்தோம். அது ரிலேட்டட் தான் இது. நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் வி ஸ்டடிட். பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் கீட்டோ ப்ரோட்டோகால் இம்ப்ளிமெண்டேஷனில் there's a concept came UNFCC or conference of parties la. There's a concept came under the Kyoto Protocol, carbon markets. So this is important. Indian government introduce பண்றதோ பண்ணாததோ இல்ல question. So UPSC related நான் உங்களுக்கு சொல்றேன். There are three concepts is there. One of the carbon credit, அப்புறம் CDM, that is clean development mechanism, and the joint implementation mechanism under the Kyoto Protocol. So CDM எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஐ வில் ரைட் எக்ஸாம்பிள். ஸோ UNFCC வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ 1 ton ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு 1 unit கன்சிடரேஷன். இந்த 1 unitக்கு வந்து ஒரு ப்ரைசிங் பண்ணுவாங்க. The pricing will be announced by the UNFCC. இப்போ எக்ஸாம்பிள் like I will write 10,000 rupees. ஸோ இது நமக்கு தேவையில்லை, பட் யூனிட்டுக்கான ப்ரைஸ் இட் வில் பி டிசைடட் பை தி UNFCC. இது கார்பன் ட்ரேடிங்னா கார்பனை ட்ரேடிங் பண்ணுறதுக்காக. ஹவ் இட் வில் பி ட்ரேடட் வி வில் சி. இப்போது கம்பெனி இந்தியான்னு வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு வந்து 1 இயருக்கான டார்கெட் 1000 tons. அப்போ இந்த 1000 tonsக்கு மேலே நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது. அப்படி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா we have to pay for this 1 unitக்கு நம்ம பே பண்ணணும். அப்போ அந்த கம்பெனிஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டார்கெட் வந்து கவர்மெண்ட் இஸ் நாட் ரிலீசிங் த கார்பன். ஸோ ஹூ வில் ரிலீஸ் த கார்பன்? கம்பெனிஸ். ஏ கம்பெனி, பி கம்பெனி, சி கம்பெனின்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனிஸ்க்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ நான் 2000 போடுறேன். 2000 டார்கெட்னா இந்த கம்பெனிக்கு வந்து 1000 tons தே கேன் ரிலீஸ். அதுக்கு மேலே அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது. இந்த கம்பெனி 500ன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனி 500 tons, இவங்க அதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கம்பெனி, திஸ் கம்பெனி இஸ் அ லைக் மாடிஃபைட் கம்பெனி டு தி ரினியூபிள் எனர்ஜி கேட்டகரி. அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக இவங்க பொல்யூஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. தே ஹாவ் ரெடியூஸ்ட் எமிஷன்ஸ். 1000 tons ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, பட் தே ஆர் நாட் ரிலீஸிங். தே ஹாவ் ரெடியூஸ் டு 500 tons. ஆனால் இவங்க 500 tons ரிலீஸ் பண்ணணும். 750 ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த கம்பெனி வந்து 750 ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ த இந்தியன் கவர்மெண்ட் கேவ் த வே டு ட்ரேடு. இப்போ இவங்க இந்த 500 tonsை இவங்கள்ட்டேருந்து வாங்கலாம். அப்போ ஈக்குவலைஸ் ஆயிரும். ஸோ இந்த 500 tonsக்கு வந்து இந்த கம்பெனிஸ் வந்து இவங்களுக்கு பே பண்ணணும் அக்கார்டிங் டு திஸ் ப்ரைஸிங். புரியுதா? அப்போ இந்த ப்ரைஸிங் பே பண்ணும்போது இந்த கம்பெனி காசும் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் அதானி இஸ் ஹேவிங் அ சோலார் பவர் பிளான்ட் இன் சிவகங்கை. ஸோ இட்ஸ் அ கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் அண்டர் திஸ் கேட்டகரி. ஸோ இது புரிஞ்சுதில்ல? இப்போ சிடிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சோலார் பேனல்ஸ் இல்லைனா ரினியூபிள் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி கேட்டகரி. ஸோ இதில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. இதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனிஸ் வந்து பண்ணி சோலார் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரி அதிகமான கார்பன் எமிஷன்ஸை இதே மாதிரி பண்ணுவாங்க, டார்கெட்டை மிஞ்சுவாங்க இந்த டார்கெட்டை. அப்போ அந்த கண்ட்ரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, தே கேன் இன்வெஸ்ட் ஹியர். இப்போ இதை 1000 crore வந்து அதான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சிவகங்கையில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இன்வெஸ்டட் ஃபார் 1000 crore.
the England, UK will come and invest 1000 crore. அதானி காசுக்கு அப்படியே திருப்பி கிடச்சிரும். அப்புறம் இந்த கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியும் வந்து அதானிக்கு லாபம். இது நார்மல் பீப்புளால் பண்ண முடியாது. தட் இஸ் அ சிடிஎம் மெக்கானிசம். பெரிய பெரிய கம்பெனிஸ் இதை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இது அதானிக்கு மட்டும் இல்லை, டாக்கிங் XYZ கம்பெனிஸ் கேன் ஆல்சோ டூ, சிங்கிள் பர்சன் கேன் ஆல்சோ டூ. ஆனால் 1000 crore இருக்கணும், தட்ஸ் மஸ்ட். ஓகே, ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக இது டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு வந்து இந்த டார்கெட் கிடையாது. கியோட்டோ ப்ரோட்டோகால் நான் நேற்றுக்கு சொன்னேன் உங்களுக்கு. தட் இஸ் அ சிபிடிஆர், காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து பண்ணலைன்னா, டார்கெட் அச்சீவ் பண்ணலைன்னா நோ பெனால்ட்டி. ஆனால் இது UK, US போன்ற கண்ட்ரிஸ் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணலை, அவங்க மீறுறாங்க அப்படின்னா தே ஹாவ் டு பே லைக் திஸ். அப்போ அவங்க அந்த மாதிரி கண்ட்ரிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸில் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை வாங்கணும். அப்போ அவன் ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டகரி என்ன அப்படின்னா, இப்போ UK, US போன்ற கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மவே we are producing job, we are creating lot of productions, then why to invest in the developing countries? நம்மவே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாமே க்ளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ். நம்ம கண்ட்ரிக்குள்ளாடியே we will change our லைக் ஓல்டு மெக்கானிசமை சேஞ்ச் பண்ணி புதிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ரினியூவபிள் எனர்ஜி கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா அப்படின்னு அவங்க திங்க் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ UK, US போன்ற கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கண்ட்ரிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ சோலார் பவர் பேனல் இந்த 1000 crore இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுற பதிலாக they will invest in USA, they will invest in UK. that is called as, so 3 ways are there. இதில் எதை வேணால் பண்ணி அவங்க வந்து கார்பன் மார்க்கெட்டிங் பண்ணணும். இப்போ இந்தியாவில் கார்பன் மார்க்கெட்டிங், இந்த கார்பன் கிரெடிட் கேட்டகரியில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். யூ பீப்புள் ஹேவ் டு நோ, அண்டர் திஸ் கீட்டோ ப்ரோட்டோகால் தெர் இஸ் அ மெக்கானிசம் கார்பன் மார்க்கெட். இல்லை 3 டைப்ஸ் இருக்குது. கார்பன் கிரெடிட் நான் இப்போ சொன்னது, CDMன்றது ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, தென் ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ தட்ஸ் ஆல். So that's all about today's current affairs. Now we will see the MCQ. So question number 1, with reference to financial inclusion index, consider the following statements. Statement number 1, it is published annually by the State Bank of India. Statement number 2, it is responsive to ease of access, availability and usage of services, quality of services. Statement number 3, it has been constructed without any base year and reflects cumulative efforts of all stakeholders over the years towards financial inclusion. Which of the statements given above these are correct? Options are A 1 and 2 only, that is 1 first option, second one 2 only, third one 1 and 3 only, fourth one 2 and 3 only. Next question, consider the following statements. Statement number 1, as per the Paris Agreement provisions, countries must update their pledges every 5 years. Statement number 2, India updated pledges to combat climate change are sector specific and binding in nature. Which of the given above statements these are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither.
Question number 3. With reference to Enforcement Directorate, consider the following statement. Enforcement Directorate enforces Foreign Exchange Management Act 1999, which is a criminal law. Statement number 2. ED works under the control of Ministry of Home Affairs. So fourth question, with reference to the CITES, that is Convention on International Trade on Endangered Species of Wild Fauna and Flora, consider the following statements. Statement number 1, it is legally binding on the member states. India is signatory to this convention. Think and answer. The fifth question, with reference to the Indian Antarctic Bill 2022, consider the following statements. Statement number 1, bill extends the jurisdiction of Indian courts and lay out penal provisions for crimes on the continent who are part of the Indian expeditions. The bill fulfills the obligations of India under the Madrid Protocol. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Okay. Answers, we will see the answers. The first question answer is
D. 2 and 3 only. So second question answer is A. 1 only. Doubt இருக்கா? Update வந்து 5 years. Yesterday update தான் நம்ம பார்த்தோம். Second வந்து வராது. Okay. Then third question answer is D. Neither. It's not under the FEMA. PMLA. ED வந்து FEMA வராது. PMLA வரும். So Ministry of Home Affairs கிடையாது. So neither. சரியா? Then fourth question answer is C. Both. Fifth question answer is C. Both. Madrid Protocol இருந்துச்சு. Yeah, Indian expeditions. Foreigners Indian expeditionல வந்தாதானே. Expeditionல இருக்கவங்க மேல தான் சார்ஜ். அது மாதிரி அந்த ஏரியா. So only options illa, so that's all. So fifth question answer is C. So that's all. The mains answer writing question. What are the major factors responsible for jobless growth in India? Comment on the progress made in India in this regard. So comment and send the answers. Thanks a lot for joining with us.